Welcome students. Anna University November December 2024 first semester examination கான important questions தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Subject code பார்த்தீங்கன்னா GE3152. Subject name பார்த்தீங்கன்னா தமிழர் மரபு heritage of தமிழ்ஸோட எக்ஸாம்ஸோட important questions இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ்க்கான important 16 marks கொடுத்துருக்கேன். தமிழில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேரெக்டாக 16 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. சப் கொஷின்ஸாக கேட்க வாய்ப்பு இல்லை. அதனால் இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணி நல்லா படிச்சுட்டு போங்க. உங்களோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா 11th கொஷினில் யூனிட் 1 கொஷின்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸ். இது வந்து நோ சாய்ஸ், உங்களுக்கு சாய்ஸே இருக்காது. அவங்க கேட்குற ஒரு கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பாரதியார் மற்றும் பாரதிதாசன் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூறுக. போத் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோஸ், அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லபடியாக படித்து எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா அட்டன் பண்ணி அரியர் இல்லாமல் கிளியர் பண்ண பாருங்கள். தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக கிளியர் ஆகலாம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரை ஃபில் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு அந்த ரிலேட்டடாக என்ன தெரியுமோ அதெல்லாம் எழுதி பேப்பரை ஃபில் பண்ணி வைக்க பாருங்கள். பேப்பர் வந்து நம்மளுக்கு 42 பேஜஸ் தருவாங்க. அதனால் பேப்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 35-36 மேலே ஃபில் பண்ண பாருங்கள். பேப்பர்ஸை பிளாங்காக விட்டுட்டு வராதிங்க. ரைட் அண்ட் எஸ்ஏ அந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாரதியார் அண்ட் பாரதிதாசன் டுவர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மேலாண்மை கருத்துக்களை எழுதுக. எக்ஸ்பிளைன் த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் கண்டெய்ன்ட் இன் திருக்குறள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸுமே பார்த்திங்கன்னா குறிப்பு சட்டகம் போட்டு எழுத பாருங்கள். தமிழில் நவீன இலக்கியத்தின் வளர்ச்சியை விளக்குக. டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் லிட்ரேச்சர் இன் தமிழ். தமிழ் ஒரு செம்மொழி அண்டு தமிழ் செவ்விலக்கியங்கள் குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் தமிழ் ஆஸ் ஏ கிளாசிக்கல் லாங்குவேஜ் அண்டு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இன் தமிழ். இதெல்லாம் 16 மார்க்ஸ். மேக்ஸிமம் ஒரு கொஷினுக்கு 4 or 5 பேஜஸ் கிட்டே எழுதணும். மேக்ஸிமம் 4 பேஜஸ் எழுதி ஆகணும். அதளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. சப் டாபிக் வச்சே பார்த்தீங்கன்னா உள்ள கண்டென்ட்டை நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணினே போங்க. யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின் யூனிட் 2ல் இருந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் தயாரிக்கும் கைவினை பொருட்கள் மற்றும் பொம்மைகளை விளக்குக. ட்ரைப்ஸ் அண்ட் தேர் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகள் மிருதங்கம், பறை, வீணை, யாழ், நாதஸ்வரம். இசைக்கருவிகள்னாலே இந்த 5 இசைக்கருவியை நல்லா படித்து இசைக்கருவிகள்னு டேரெக்டாக கேட்டுட்டிங்கன்னா இந்த 5 இசைக்கருவிகளை அழகாக எழுதி உங்களுக்கு தெரிஞ்ச இசைக்கருவிகளை வரைஞ்சி கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ ஈஸியான இசைக்கருவி பார்த்திங்கன்னா இந்த பறை, நாதஸ்வரம் இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி கூட வைக்கலாம். மேக்கிங் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மிருதங்கம், பறை, வீணை, யாழ், நாதஸ்வரம். தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வில் கோவில்களின் பங்கு. ரோல் ஆஃப் டெம்பிள்ஸ் இன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப் ஆஃப் தமிழ்ஸ். குமரிமுனையில் உள்ள திருவள்ளுவர் சிலை குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் திருவள்ளுவர் ஸ்டாச்சு ஆஃப் அட் கன்னியாகுமரி. யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள் குறித்து எழுதுக. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து, கனியான் கூத்து, சிலம்பாட்டம், வில்லுப்பாட்டு பற்றி விரிவாக எழுதுகன்னு கொடுத்துருக்கேன். இதில் நாட்டுப்புற கலைகள்னாலே இந்த தெருக்கூத்து, கனியான் கூத்து இதை தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் இதெல்லாம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி, இப்போ தெருக்கூத்தை மட்டும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியும் கேட்பாங்க. சிலம்பாட்டத்தை மட்டும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருக்காங்க. வில்லுப்பாட்டு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாகவும் படிச்சுட்டு போயிடுங்க. தெருக்கூத்தெல்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக எலாபரேட்டாக படிச்சுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழர்களின் வீர விளையாட்டுகள் பற்றி எழுதுக. வீர விளையாட்டுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்க நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 6-7 விளையாட்டுகளை படித்து நீங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இன் தமிழ்ஸ். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் தமிழர்களின் திணை கோட்பாடுகள் குறித்து எழுதுக. ரைட் அபவுட் திணை கான்செப்ட் ஆஃப் தமிழ்ஸ். இதில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருத திணை, நெய்தல் திணை, பாலை திணை, இந்தமாதிரி எல்லா திணைகளும் வரும். அதெல்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்க தமிழர்களின் எழுத்தறிவும் கல்வி அறிவும் விவாதிக்க. டிஸ்கஸ் த லிட்ரேசி அண்ட் எஜுகேஷனல் நாலேஜ் ஆஃப் ஆன்ஷியன் தமிழ்ஸ். சங்க காலத்தில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்திகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டுக் பிளேஸ் டியூரிங் சங்கம் பீரியட். இந்த 3 கொஷின்ஸ் பார்த்தா மேக்ஸிமம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நான் கொடுத்துருக்க கொஷின்ஸாக கொஞ்சம் ஃபுல்லாக படிச்சிட பாருங்கள். அப்புறம் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போரில் தமிழர்களின் பங்கு. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ் டு இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். சுயமரியாதை இயக்கம் என்றால் என்ன விளக்குக. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். எக்ஸ்பிளைன். பண்டைய தமிழ் கல்வெட்டுகள், கையெழுத்து படிகள் மற்றும் அச்சு வரலாறு குறித்து விளக்குக. எக்ஸ்பிளைன் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் மேனுஸ்கிரிப்ட் ஆஃப் தமிழ்ஸ். பிரிண்டிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் புக்ஸ். இதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
இந்திய மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தின் பங்கு, ரோல் ஆஃப் சித்தா மெடிசன் இன் இன்டிஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் எலாபரேட்டாக படித்து ஒரு கொஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 பேஜஸ்னு கணக்கு பண்ணி எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ண பாருங்கள். எந்த கொஷின்ஸும் விட்டுட்டு வராதிங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து பேஜை வந்து பிளாங்காக விடக்கூடாது. தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் மேக்ஸிமம் ஃபில் பண்ணாலே ரிலேட்டட் ஆன்சர்ஸ் தான் எழுத போகிறீங்க. உங்களை கரெக்டாகவும் எழுதணும்னு இல்லை, நம்ம அதை பற்றி ரிலேட்டடாக எழுதினாலே போதும். இப்போ சித்த மருத்துவம்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அழகாக ஒரு குறிப்பு சட்டகம் போட்டு 300 ஆரம்பித்து முடிவுரை போட்டு நீட்டாக எழுத பாருங்கள். பேஜஸை பிளாங்காக விடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜெலாம் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். அது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்பயே சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. தப்பானா கூட சின்ன மிஸ்டேக்கானா கூட விட்டுருங்க. ஆனால் அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் அந்த தப்பை நீங்களே வந்து சுட்டி காமிக்காதீங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக எழுதுங்க. ப்ளஸ் 2 மார்க்ஸும் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். எந்த கொஷின்ஸும் விட்டுட்டு வராதிங்க. ஏன்னா நமக்கு கிரேஸ் மார்க்ஸ்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும் கொஷின்ஸ் தப்பாக வந்து. அதனால் 2 மார்க்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ண பாருங்கள். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் உங்களோட சிஜிபிஏக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் கணக்கு பண்ணி எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட்லாம் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவு பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.